டிஎம்கே கூட்டணியை விட்டு இந்த 1.5 வருஷத்துல வெளியில வந்தாங்கன்னு சொன்னா, இதில் அப்பாவாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கருத்துக்கள் சொல்வதற்கு சுதந்திரம் உண்டு. 90 கேமரால 56 சென்றது, 14 தான் போச்சு. அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் தட்ஸ் நாட் தி வே டு இந்தியாலே எங்கேயும் காணாம போனவங்க. ஏதோ கேரளால கொஞ்சம் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யாரும் எதையும் ஓப்பனாக சொல்ல போவது இல்லை. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்கள்ல அனல் தெரிக்கும் பேச்சுக்கு சொந்தக்காரர். எந்த விவாதமா இருந்தாலும் தன்னுடைய கருத்தை நின்று நிதானமாக தெரிவிக்கக்கூடியது சொல்லலாம். அவர் திரு எஸ் ஸ்ரீராம் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கும் உங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். வன்னியர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கட்சி நாங்க தான் அப்படின்னு சொன்னா நிறுவனர் ராமதாஸ், அதை தொடர்ந்து வந்த அன்புமணி ராமதாஸ், இவர்கள் வரும்போதே என்ன மாதிரியான ஒரு கவனத்தை ஈர்த்தாங்கன்னா, குடும்ப அரசியல் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் வந்தாங்க. கட்சி தொடங்கிய போதே அந்த மாதிரிதான் ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ், பின்னர் இப்ப ரீசெண்டா சௌமியா அன்புமணி, அவங்கள தாண்டி இப்ப முகுந்த் அவர் வரும்போது திரும்பியும் ஒரு குடும்ப அரசியல்ங்கிறதுனால அன்புமணி எதிர்க்கிறாரா, இல்லைன்னா தன்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த இடத்துல விட்டு விலகுது அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கிறாருன்னு நினைக்கிறீங்களா சார்? முதல்ல இது வந்து இன்டர்னல் பார்ட்டி இஷ்யூ. நிச்சயமாக அது அவர்களுடைய பார்ட்டி இஷ்யூ. நம்ம அதுல வந்து ஒரு அப்சர்வேஷனா நம்ம யூகிக்கலாம். நம்ம கமெண்ட் சொல்றது எவ்வளவு தூரத்துல கரெக்ட்னு எனக்கு தெரியாது. ஸோ எஸ், அதுல வந்து நீங்க மல்டிபிளா நீங்க யோசிச்சு பார்க்கலாம். மிச்சவங்களை குடும்ப ஆட்சின்னு சொல்ற போது அதை நமக்கும் சொல்லுவாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு இது ஒரு ஜனநாயக கட்சி, இதில் அப்பாவாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கருத்துக்கள் சொல்வதற்கு சுதந்திரம் உண்டு. ஸோ அப்படி நீங்க பார்க்கணும். இது ஏன் முரண்னு பார்க்க முடியும்? அதுல வந்து ஜனநாயகமாக அவர்கள் எதிர்கருத்தை ஒரு பொதுக்குழுல சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுல தப்பு இல்லை. அதுல அன்புமணி அவர்களுடைய ஒரு வாதம் என்பது தொண்டர்களுக்கும் கூட இருக்கும் நிர்வாகிகள் பல பேருக்கும் அது வந்து ஒரு உற்சாகத்தை நிச்சயமா தரும். ஸோ அவர் ஆப்வியஸா என்ன சொல்றாரு, இன்னைக்கு நம்ம உடனே அப்படிலாம் கொடுக்க முடியுமா, நம்ம கட்சிக்காக உழைத்தவர்களை நம்ம பார்க்க வேணுமான்ற ஒரு கேள்விக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா அதை அவர் வந்து எழுப்புறாரு. ஸோ அதை வந்து புறன் தள்ளிட்டு போக முடியாது பெரியவரால. இது அவர்களுடைய கட்சி, அவர்கள் ஒரு முடிவுக்கு நிச்சயமாக சுமூகமாக வருவார்கள் என்பது தெரியும். ஆனா உலகத்திற்கு இது ஒரு நல்ல 2-3 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. பாருங்க, நாங்க வந்து ஃபேமிலி பார்ட்டின்னு நீங்க சொல்ல முடியாது, எங்களுக்குள்ளேயே எதிர்கருத்துக்கள் இருக்கிறது, யார் உழைத்தார்களோ அவர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு நிலைநாட்டுறாரு. ஸோ அது ஒரு ஜனநாயகமும் எங்க கட்சியில இருக்குன்றதை சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஹைலைட்டாகவும் இருக்கு அப்படின்றதுதான் நான் என்னோட பார்வையா இருக்குங்க. இந்த 2024 வந்து அவங்க என்டிஏ கூட்டணி வச்ச காலத்துல இருந்தே ஒரு சின்ன புரசல் இருந்துட்டே இருந்ததோ, இந்த கூட்டணி வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பாமகக்குள்ளேயே அதோட நீட்சி தான் இப்போ வெடிச்சிருக்கோம் வெளியில. ஆமா, அது ஒரு ஹெசிடன்ட் அலையன்ஸ். அது முழு மனதோடு அவர்கள் அலையன்ஸ்ல இருக்காங்களான்னு சொல்லணும்னா நான் வந்து என்னால மறைத்து பேச முடியாது. எனக்கு அப்படி இல்லைன்னு தான் தோணுது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைப்பதாக தான் நான் உணர்ந்தேன். ஸோ அதனால் ஒரு ஹோல் ஹார்ட்டடா அவங்க வந்து இல்லை. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை வந்து as a என்டிஏ அலையன்ஸ் பார்ட்னர், என்டிஏல பாஜக அதுல நம்பிக்கை இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. as a பாலிசி, as a பிலாசபியா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா அன்புமணி அவர்கள் தமிழக அரசை ஜாதிவாரி கணக்கெடுப்பை பண்ணணும்னு சொல்றாரு. இன்னைக்கு கூட அதை நான் பார்த்தேன். ஸோ அதுல இன்னும் கிளாரிட்டி இல்லை. எங்கே இருந்தால் நமக்கு சாதகம்ன்ற ஒரு தாட் இருந்து கொண்டுதான் இருக்கு. விசிகே இருக்க வரைக்கும் திமுக பக்கம் அவர்களால் போக முடியாது. ஸோ விசிகே இப்போதற்கு பாமக வைத்து விசிகே வளைத்து போடுறாங்க டிஎம்கே. பிட்வீன் பிஎம்கேக்கும் விசிகேக்கும் எந்த கட்சி அலையன்ஸ்ல இருந்தா பெட்டர்னு டிஎம்கே ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். அந்த கணக்குல விசிகே இஸ் பெட்டர் than பிஎம்கே.
ஸோ அதனால விசிகே இருக்கிற வரைக்கும் பிஎம்கே உள்ள வர முடியாதுன்றது அது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால பிஎம்கேக்கு அங்க ஸ்பேஸ் இல்லை. ஸோ விசிகே ஒருவேளை டிஎம்கே கூட்டணியை விட்டு இந்த 1.5 வருஷத்துல வெளியில வந்தாங்கன்னு சொன்னா நீங்க உறுதியா நம்பலாம் பிஎம்கே திமுக பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுதான் என்னுடைய பார்வை. நான் வந்து இது ஏதோ மழுப்பி பேசுறதா இல்லை, இது என்னுடைய பார்வை. நான் தவறாக ப்ரூவ் பண்ணப்படலாம். ஆனால் இப்படி இருக்கிற பட்சத்துல தான் இப்ப அவர்களுக்கு அங்க இடம் இல்லை என்பது என்னுடைய பார்வை. சோ இப்ப மதில் மேல் பூனையாக விசிகா வந்து 10, 25 அப்படின்னு அந்த சீட்டுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் வேணுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அப்போஸ் வந்து இன்டைரக்ட் மெசேஜ்னு சொல்லலாம் டிஎம்கேக்கு பாஸ் ஆன் பண்றதுனால there may be a chances for VCK out and PMK in அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, இது வந்து இப்ப நிச்சயமாக வந்து எல்லா பக்கத்துலயும் வந்து ஒரு குழப்பம் இருக்கு. இன்னைக்கு வந்து டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அவங்களால கூட்டணி அவர்கள் வந்து இவ்வளவு காலம் கூட்டணியை வைத்து கொண்டு ஆனா ஆட்சி அதிகாரத்துல அவங்க மட்டும் உட்கார்ந்து இருந்தாங்க. இப்ப வரப்போற காலத்துல அதுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு. சோ அந்த நெருக்கடியை முதலில் உருவாக்கியவர் அண்ணாமலை. அதை நம்ம திருப்பி நான் வந்து எங்கேயும் நான் அதை நம்ம விடக்கூடாது. முதல்ல கூட்டணி ஆட்சி கூட்டாட்சின்றது தமிழ்நாட்டுல பாஜக தான் முன்னெடுத்தது, அண்ணாமலை தான் முன்னெடுத்தார். அதுக்கப்புறம் தான் மிச்சவங்க பேசினதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். ஆனா மிச்சவங்களும் பேச ஆரம்பிச்சதுனால இப்போ 2 திராவிட கட்சிகளுக்கும் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்றதுதான் என்னுடைய பாயிண்டா இருக்கு. சோ அதனால விசிகே வர்சஸ் விசிகே வெளியில வந்தா பிஎம்கே அங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. எப்பவுமே பேசாத கம்யூனிஸ்ட் திடீர்னு வந்து தமிழகத்துல வந்து ஆவண கொலை அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 3 வருஷமா என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க கம்யூனிஸ்ட்? 3 வருஷம் விசுவாசமா இருந்தாங்க. அவங்க 2 சீட்டு ஒரு 15 கோடி கிடைச்சதுக்கு விசுவாசமாக தான் இருக்க முடியும். நீங்க பேச முடியும். இதெல்லாம் இப்ப பேசுவது என்பது சும்மா நானும் அரசியல்ல இருக்கோம், கம்யூனிஸ்டுகள் இந்தியாலேயே எங்கேயும் காணாம போனவங்க, ஏதோ கேரளால கொஞ்சம் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த வாட்டி 19 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க தோத்தது வந்து 21 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க 19 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்துருக்காங்க. கேரளால 2 இடத்துல தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய ஒரே மாநிலம்னு பாத்தீங்கன்னா கேரளா. தமிழ்நாட்டுல திமுகவால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீசன்டா பேசுறவங்க எல்லாம் காணாமல் போறதுதான் நம்ம பார்க்க போறோம். இவர்கள் பேசுவதெல்லாம் சும்மா ஒரு நாடகம், தாங்களும் இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காக பண்ணாங்க. சார், இங்க தமிழகத்துல வந்து நிறைய சபதங்களை பார்த்திருக்கோம். ஒரு மறுமலர்ச்சி சபதம் பார்த்திருக்கோம், ஒரு டார்ச் சபதம் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி சபதம் பார்க்கும்போது இது என்ன காலனி சபதம் புதிதாக என்டிஏவில் இருந்து அண்ணாமலை? இல்லைங்க, நீங்க மறந்து நீங்க நினைவு உங்களுக்கு இருந்தா வள்ளுவர் கோட்டத்தை கட்டியது திரு மு கருணாநிதி. வள்ளுவர் கோட்டம் கட்டி முடிகிற தருவாயில தான் அவருக்கு ஆட்சி போகுது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நான் வந்து இனிமேல் வள்ளுவர் கோட்டத்திற்கு வந்தால் முதலமைச்சராக தான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் அவர் 13 வருஷம் அவர் ஆட்சியில் இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. 89ல பார்ட்டி ஸ்பிட் ஆனதுனால அந்த 89ல திமுக திருப்பி ஆட்சிக்கு வருது. அப்ப ஆட்சிக்கு வரும்போது வள்ளுவர் கோட்டத்தில் தான் நடத்தப்பட்டது. அந்த வள்ளுவர் கோட்டம் புறணமைக்கப்பட்டு அங்கே முதல் கருணாநிதி மீண்டும் காலை எடுத்து வைக்கிறார். சோ அவர்கள் அந்த சபதம் அன்னைக்கு அவர் பண்ண மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் இந்த சபதத்தை மேற்கொண்டிருக்கிறார். செருப்பு இல்லாம இனிமே அவங்க செருப்பு இல்லாம இருப்பாங்கன்னா அப்படி பார்த்தா அன்னைக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல, இனிமே கருணாநிதி அவர்கள் வந்து வள்ளுவர் கோட்டம் உள்ளே கால் எடுத்து வைக்க முடியாதுன்னு அன்னைக்கு எல்லாரும் பேசியிருக்கலாம். அதிமுக இருப்பவர்கள் கூட அன்னைக்கு பேசியிருக்கலாம். ஆனால் அது காலம் கனியும். நிச்சயமாக அவர் அன்று வள்ளுவர் கோட்டம் போன போல் நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் செருப்பை அணியும் காலம் மிக விரைவில் வரும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. திமுகவை அகற்றுறதுக்கு அப்புறம் தான் நான் செருப்பை போடுவேன் இருக்காரு, அது நடக்கும். இந்த சாதி அடி இஷ்யூல வந்து சீமான் திடீர்னு சொல்றாரு, தன்னைத்தானே வர்த்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, குற்றவாளிகளை சாட்டை அடிச்சா போதும்னு ஒரு சட்டிலான ஒரு பதில சொல்றாரு. இபிஎஸ்மே ரொம்ப ஆக்ரோஷமா எப்பவுமே தொடர்ந்து என்டிஏவை எதிர்த்து பேசுறாரோ இல்லையோ அண்ணாமலையின் செயல்பாடுகளை தொடர்ந்து குறை கூறி வந்த இபிஎஸ் கூட இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டா போன மாதிரி இருக்கு. சோ கூட்டணி கணக்கு ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா?
நீங்க கூட்டணி வந்து இன்னைக்கு ஆப்வியஸா நம்ம வந்து நம்ம என்னதான் மறைத்து அல்லது அதை தவிர்த்து பேசினாலும் கூட்டணி என்பது நம்ம வந்து நிச்சயமாக கார்ட்ஸை வந்து எல்லாருமே க்ளோஸா தான் விளையாடுவாங்க. இன்னைக்கு யாரும் எதையும் ஓப்பனாக சொல்ல போவது இல்லை. ஏன்னா அது ஓப்பனா சொன்னா பல பிற விஷயங்கள் இருக்கிறது. சீட் பார்கெனிங் இருக்கு, கான்ஸ்டுவன்சி இஷ்யூ இருக்கு. ஸோ பல விஷயங்கள் இருக்கு. ஸோ நிச்சயமாக அதை ஓப்பனா யாரும் பேசவும் மாட்டாங்க. ஓப்பனா அது அது அந்த இன்னைக்கு அது டூ ஏர்லி. ஒரு வாரமே அரசியல்ல வந்து ரொம்ப பல நாட்கள்னு சொல்ற இடத்துல இன்னும் 1.5 வருஷம் இருக்கும்போது இன்னைக்கே நம்ம நிச்சயமாக அதை யூகிக்கலாம் முடியாது. ஸோ ஆனால் வருந்தி கொள்வது என்பதை நிச்சயமாக மக்கள் இதை வந்து ஒரு உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இவர்கள் அதை எவ்வளவு சிறுமைப்படுத்தினாலும் இது வந்து ஒரு ரொம்ப சீரியஸா போய்கொண்டிருக்கிறது வந்து மக்கள் கிட்ட நிச்சயமா போயிருக்கு. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஃபார் அண்ணாமலை அவர்கள். அவரை தவிர்க்க முடியல என்பதுதான் இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கும் சரி, சில கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கும் சரி, அவரை தவிர்க்க முடியவில்லை என்பதுதான் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம். அது வந்து நடக்கத்தான் போகிறது. அது இன்னும் மேல மேல அதிகரிப்பதான் வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய பார்வை. இந்த குறிப்பா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல நீதிமன்றம் 5 விதமான ஒரு விவாதத்தை முன்னெடுத்திருக்காங்க. மக்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க. தீர்ப்புகள்னு சொல்லலாம். சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறது, எஃப்ஐஆர் ஏன் வெளியானதுங்கிறது தொடர்ந்து காவல் ஆணையரிடம் அந்த பிரஸ் மீட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க, ஏன் அரேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. பொதுவாகவே ஒரு குற்றம் சாட்டப்படும் போது ப்ரியர் டெசிஷனோட ஒரு மேலதிகாரி வந்து பிரஸ் மீட் பண்றது எந்த அளவுக்கு அந்த வழக்குக்கு சாதகம், இல்லைன்னா அந்த வழக்கினுடைய போக்கு எந்த மாதிரி திசை திருப்புன்னு நீங்க பாக்குறீங்க சார்? இது வந்து நிச்சயமாக அவங்க வந்து ஒரு 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 ப்ராப்பரா இதை காட் பை சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும். அவங்க இதை எதிர்பார்க்கல. ஏன்னா பல சேலஞ்சஸ் இருந்தது. எதிர்கட்சிகளும் சரி எல்லாம் குற்றம் சாட்டுவது, அவர் கட்சியை சார்ந்தவர், அவர் வந்து ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டர். அந்த ஹாபிச்சுவல் அஃபெண்டர் ஏன் வந்து நம்ம இவங்க கண்காணிக்கவில்லை, அவர் ஏன் வந்து நிறைய லேப்சஸ் இருந்திருக்கு, அவர் ஏன் வந்து ஆல்ரெடி மாலஸ்டேஷன் கேஸ் அந்த நபர் மேல் இருந்திருக்கு. ஸோ அவரை ஒழுங்கா கண்காணிக்காது என்பது ஒரு மிகப்பெரிய லேப்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ்னால. ஸோ அவங்க கொஞ்சம் ரொம்ப ஹேஸ்டியா நிறைய விஷயத்தை அவங்க வந்து கொஞ்சம் பெட்டரா கையாளல. ஸோ அதனாலதான் ஹைகோர்ட் நிச்சயமா அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சர்வேஷனா எடுத்திருக்கு. இது டு பி ஹானஸ்ட் கவர்மெண்ட்டுக்கும் சரி போலீஸுக்கும் சரி இது செட்பேக்காக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கேமராஸ் வந்து 90 கேமரால 56 செஞ்சது, 14 தான் போச்சு. அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் தட்ஸ் நாட் த வே டு டாக் அட் ஆலுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ சரி, இல்ல ஹானஸ்ட்லி சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபேமிலியோ சரி, அவங்க எவ்வளவு செக்யூரா பாத்துக்கிறாங்க, எவ்வளவு சேஃப்டியா பாத்துக்கிறாங்க. மக்களுக்காக உங்களுக்கு அவ்வளவு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டியும் கொடுக்கும்போது நீங்க எவ்வளவு முனைப்பா நீங்க வந்து மக்களை பாதுகாக்கணுன்றது உங்க கடமை. அதுல வெறும் 10 கேமரா தான் ஒர்க் பண்ணல, 56 ஒர்க் பண்ணுது அப்படிலாம் சொல்வது என்பது நிச்சயமாக நமக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்க. இது வந்து தவறுதான், அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இனிமேலும் இது அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்ல, இது வந்து ஒரு அவேக்கனிங் கால் டு எல்லா காலேஜஸ்லயும். யார் உள்ள வராங்க, யார் வெளியில போறாங்க, வெளியாட்கள் ஏன் உள்ள இருக்காங்க, அதுவும் குறிப்பா ஹாஸ்டல் இருந்தா அவங்களோட மானிட்டரிங் என்ன, அதோட என்னது எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் ஒரு ஹாஸ்டலுக்கும் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா இது இளைஞர்களோட விஷயம், யங்ஸ்டர்ஸோட விஷயம். தவறுகள் அவர்களும் செய்வார்கள். அதுல நான் வந்து நம்ம அவர்களை முழுக்க அவங்களை சப்போர்ட்டும் பண்றது இல்லை. அதனாலதான் நம்ம தவறுகள் அவர்கள் செய்தாலும் சரி, தவறுகள் நடந்தாலும் சரி, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ ஈவன் போலீசிங்கோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இஸ் ஆல்வேஸ் ப்ரிவென்ட் அ கிரைம். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேட்டிங் அ கிரைம். இங்க கிரைம் ப்ரிவென்ஷன்ல தவற விட்டு இருக்காங்கன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். உங்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.